நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இருந்தாலும் மகியண்ணா, உங்களால மட்டும் எப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன வீட்டுல தங்கி இருக்க முடியுது? நம்ம ஊர்ல நீங்க எப்படி எல்லாம் வாழ்ந்தீங்க? நம்ம வீட்ல இருந்து உடனே காலி பண்ண வேண்டிய சூழ்நிலை. என்னோட அவசரத்துக்கு எந்த நல்ல வீடுமே கிடைக்கல. கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டீங்களாமே? எனக்கு அங்கேயும் சில பிரச்சனைகள். அது எல்லாத்தையும் விட்டு தள்ளுங்க. ஆனா வீட்டை வித்தத அதை நீங்க என்கிட்ட சொல்லிருக்கணும்ல. அத பத்தி என்கிட்ட யாரும் சொல்லல. சொல்ல போனா நான் பிறந்து வளர்ந்ததும் அந்த வீட்டுல தானே. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கெல்லாம் யாரோவா போயிட்டேனா மகியனா? நானும் உங்க வீட்டுல ஒருத்தி தானே. மேலங்குள்ள வீட்டை வித்தது ராஜு தான். நீ அவன்கிட்ட போய் கேள. குடும்ப சொத்தை விற்கும் போது அதுல இருந்து சின்ன பங்க பொண்ணுங்களுக்கும் கொடுக்கறது அந்த காலத்துல இருந்தது. இப்ப அதெல்லாம் இங்க யாரு கண்டுக்கிறா சொல்லுங்க? கொடுத்தா குறைஞ்சிரும்ல. கிடைக்கிற பணத்தை பசங்களுக்குள்ளேயே பங்கு போட்டுக்கலாம். உனக்கான பங்க அங்க ராஜு வீட்லயே எடுத்து வச்சுட்டான். உன் கார்லாம் கொண்டு வராத, அது பத்தாது. பெரிய லாரி எடுத்துட்டு வா, அது கரெக்டா இருக்கும். உன்கிட்ட பேசிட்டு இருந்தாலும் ஏன் நேரம் தான் இங்க வீணாகும். நான் கிளம்புறேன். நீ இன்னைக்கு போலன்னா சாயங்காலம் பார்க்கலாம். பாமா, நான் கிளம்புறேன். பசங்களா போயிட்டு வரேன். மகி என்ன சொல்லிட்டு போனதை நீங்க கேட்டீங்கல்ல பாமா அண்ணி? நீங்களே யோசிச்சு பாருங்க. இவங்க எல்லாருக்கும் நான் தானே ஒரே ஒரு தங்கச்சி. இவங்களுக்குலாம் என் மேல கொஞ்சம் கூட பாசம் இருக்கிற மாதிரியே தெரியல. உன் மேல பாசம் இல்லாமலாம் இல்ல ஸ்ரீகுட்டி. எங்க எல்லாருக்குமே ஒவ்வொரு பிரச்சனை. அப்படி இருக்கும்போது மத்தவங்கள பத்தி யோசனை பண்ணவோ அவங்க நல்லா இருக்காங்களான்னு கேட்கவோ எங்களுக்கு டைமே வரல. எவ்வளவு பிரச்சனையை நாங்க ஃபேஸ் பண்ண தெரியுமா? அந்த கிருஷ்ணா வந்து நம்மளோட வீட்டை வாங்கிட்டா. எங்களை அங்க இருந்து அடிச்சு விரட்டி அனுப்பிட்டான். அதுக்கப்புறமா அந்த பழைய வீட்ல இருந்து துரத்தி விட்டுட்டா. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. அந்த பழைய வீட்ல இருந்து வரும்போது எதையாவது எடுக்க முடிஞ்சுதா என்ன? அதுவும் இல்ல. அதனால தானே நாங்க இப்படிப்பட்ட வீட்ல வந்து தங்க வேண்டியதா ஆயிடுச்சு. அத பத்தி பேசி என்னமா பிரயோஜனம்? வாங்க எல்லாரும் வாங்க, டீ போடலாம் வாங்க. குட் மார்னிங். குட் மார்னிங். உட்காருங்க மகேந்திரன். சார், என்ன வர சொன்னீங்களாமே? சில விஷயங்கள் பேசுறதுக்காக தான் நான் உங்களை வர சொல்லியிருந்தேன். கம்பெனி சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களால எதுவும் பண்ண முடியாதா? நேத்திக்கு அதை பத்தி நான் உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டேன்ல. கொஞ்சம் பணம் இல்லாம கம்பெனி என்னால கண்டிப்பா ரன் பண்ணவே முடியாது சார். அதெல்லாம் உங்களுக்கே தெரியும்ல. பணத்தை ரெடி பண்ண என்னால முடியாத போனதுக்கு அப்புறம் தான் வாசு அண்ணனுக்கு லீஸு கொடுக்கலான்னு முடிவு பண்ணேன். அதை பத்தியும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல சார். ஹையர் ஆஃபீஸர் கிட்ட பேசிட்டு தகவல் சொல்றதா நீங்க என்கிட்ட சொன்னீங்க. எல்லாம் சரிதான். எங்களோட பேங்கை பொறுத்த வரைக்கும் வர வேண்டிய பணம் திரும்ப கிடைக்க ஈஸியான வழி எதுவோ அதை ஏத்துக்கிறது தான் எங்களோட ஒரே வழி. உங்களுடைய ஆஃபரை நான் என்னுடைய சீனியர் மேனேஜர் கிட்ட பேசி பார்த்துட்டேன். அவரு ரொம்ப பாசிட்டிவான பதில் எதையும் சொல்லல. காரணம் வேற எதுவும் இல்லை. லோனுடைய ரீபேமெண்ட் விஷயத்துல வாசவன் ஒன்னும் அவ்வளவு நல்லவன் கிடையாது. சீனியர் மேனேஜர் என்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? வலது கால்ல வைக்க வேண்டிய மருந்த இடது கால்ல வச்சா அதெல்லாம் என்ன பிரயோஜனம்னு சொன்னாரு. அப்படின்னா வாசுவனனுக்கு லீஸு கொடுக்குற விஷயம் அது நடக்காதுன்றீங்களா? அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். கம்பெனியை ஏலம் விடலாம் அப்படின்றத பத்தி தான் அவரு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அங்கேயும் பிரச்சனை இருக்கு மகேந்திரா. அதை பத்தி சொல்லத்தான் நான் உன்னை இங்க வர சொன்னேன். சொல்லுங்க சார். இந்த ஏலத்தோட ஆரம்ப நிலையில உங்க கம்பெனியோட எல்லா தகவல்களையும் நாங்க வேல்யூ அசோசியேஷன் செக்ஷன்ல கொடுத்திருந்தோம்.
அவங்க சொல்ற விலையை பொறுத்து இப்ப இருக்கிற நிலையில கம்பெனியை ஏலத்துக்கு விட்டோம்னா பேங்க்குக்கு கிடைக்க வேண்டிய எல்லா பணமும் கண்டிப்பா கிடைக்காது. அதாவது கம்பெனியோட விலையை விட அதிகமா தான் பேங்கோடைய கடன் வர வேண்டியிருக்கு. இது ரொம்பவே அநியாயம் சார். அந்த இடத்துக்கும் கட்டடத்துக்கும் நிறைய பணம் கிடைக்குமே. அது மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இத்தனை நாளா யூஸ் பண்ணாம இருக்கிற துருப்பிடிச்ச மெட்டீரியலுக்கும் அங்க இருக்கிற மற்ற பொருள்களுக்கும் சரியான விலை கிடைக்கும்னு நாம சொல்ல முடியாது. சுருக்கமா சொல்லணும்னா பேங்கோட பணத்தை ஈடு கட்டுறதுக்கு நீங்க ஏதாவது ஒரு வழியை பார்த்தே ஆகணும். நீங்க இப்ப என்ன சார் சொல்ல வரீங்க? நீங்க ஒரு வீட்டை புதுசா கட்டிக்கிட்டு இருக்கீங்கல்ல, அதை அடகு வச்சு லோன் வாங்குனீங்கல்ல, அந்த தொகையை மொத்தமா வசூல் பண்ண அந்த ப்ராப்பர்ட்டியை பேங்க் எடுத்துக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிடுச்சு. ரொம்ப நாளாவே அந்த ரீபேமெண்ட் வரவே இல்லை. இதெல்லாம் ரொம்ப அக்கிரமம் சார். எனக்கு இருக்கிறது அந்த ஒரு இடம் தான். அதையும் பேங்க் கைவசப்படுத்த அப்படின்னு சொன்னா அது அக்கிரமம் தான் சொல்ல முடியும். பேங்க்குன்னு சில விதிமுறைகள்லாம் இருக்குல்ல, ஒரு ஆளுக்காக அதையெல்லாம் மாற்ற முடியுமா என்ன? இதுக்கு வேற வழி இல்லையா சார்? நாங்க இங்க ரொம்ப நாளாவே இந்த பேங்க்ல ஒரு கஸ்டமர் தானே சார். அம்மா இருந்த காலத்துல ஆரம்பிச்ச சொந்தம் இதை. அதுக்காகவாவது நீங்க ஏதாவது ஒரு வழி சொல்லலாம் இல்லையா? ஒரே ஒரு வழிதான் இருக்கு சார். நீங்க பேங்க்குக்கு கொடுக்க வேண்டிய எல்லா பணத்தையும் ஒன்னா கட்டணும், அதுவும் ஒரே வாரத்துல. முடியுமா? அது எப்படி சார் முடியும்? அது மட்டும் முடிஞ்சிருந்தா நாம 2 பேரும் இப்படி மீட் பண்ணிருப்போமா என்ன? பணத்தை கட்டிட்டு நான் என் ப்ராப்பர்ட்டியை ரிலீஸ் பண்ணிருப்பேனே சார். மகேந்திரா, நீங்க யாரையாவது நேர்ல பார்த்து இந்த ப்ராப்பர்ட்டியை யாருக்காவது அதிக விலைக்கு நீங்க வித்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். பேங்கோட ஏல நடவடிக்கைக்கான செலவையும் மிச்சம் பண்ணலாம் இல்லையா? அது நான் கொஞ்ச நாளைக்குள்ளேயே அந்த அளவுக்கு பணம் கொடுக்குற ஆளை கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் சார். சரி, நான் ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி கொடுத்தா? யார் சார்? உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா? இல்ல, அவங்க நேர்ல இங்க வந்து உங்க கம்பெனியை பத்தி கேட்டுட்டு போனாங்க. அந்த பழக்கம் தான் எனக்கு இருக்கு. யாரா இருந்தா என்ன, பேங்க்குக்கு பணம் கிடைச்சா போதும்ல. ஒரு NRI லண்டன்ல இதே ஃபீல்டுல இருக்கிறதா தான் அவங்க என்கிட்ட சொன்னாங்க. உங்களுக்கு அது ஓகேனா அவங்கள வர சொல்றேன். சரிங்க சார், வர சொல்லுங்க. அவங்க கிட்ட பேசி திருப்தி ஆனதுக்கு அப்புறமா ஃபார்வர்ட் பண்ணலாம் இல்லையா? சரி. ஹலோ மணி, நீ எங்க இருக்க? நான் பஸ் ஸ்டாப்க்கு தான் வந்துட்டு இருக்கேன். இன்னொரு 5 நிமிஷத்துல நான் அங்க வந்துருவேன். நீ ஒரு வேலை பண்ணு, நீ பஸ் ஸ்டாண்ட் வந்துரு, நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். சரி. ஏன் வீட்ல இருந்து வர இவ்வளவு லேட் ஆயிடுச்சு? இப்ப கொஞ்ச நாளாவே அம்மா என் மேல சந்தேகப்படுறாங்க. எங்க போற, என்ன பண்றேன்னு தேவையில்லாத கேள்விலாம் கேக்குறாங்க. இப்ப கூட நான் தெரியாம தான் வந்திருக்கேன். சரி, இது அப்புறம் பேசலாம். நீ வந்து வண்டியில ஏறு. இந்தா ஹெல்மெட் போட்டுக்கோ. இது எதுக்கு? வண்டி ஓட்டுற உனக்கு தானே ஹெல்மெட் தேவைப்படும், எனக்கு எதுக்கு? போன வாட்டி நீ சொன்னல, யாரோ பக்கத்து வீட்டுக்காரங்க உன்னை பார்த்ததா. இந்த வாட்டி அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுண்டா. இதை தலையில போட்டுக்கிட்டா யாரும் உன்னை கண்டுபிடிக்க மாட்டாங்கல்ல. எதுக்காக நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணணும்? நாம சொன்ன மாதிரி கூடிய சீக்கிரத்துல நமக்கு கல்யாணம் ஆனா போதும் இல்லையா? அப்படி இருக்கும்போது எதுக்கு பயப்படணும்? இந்த ஹெல்மெட் எடுத்து தலையில போட வேண்டிய அவசியம் இருக்கா என்ன?
ஒரே நாள்ல கல்யாணம் பண்ண முடியுமா என்ன? அதுக்கெல்லாம் ஒரு நேரங்காலம் வரணும்ல. நீ ஏறு. கொஞ்ச நாளாவே கல்யாணத்தை பத்தி பேசினா பேச்ச மாத்திட்டே இருக்காதான் ஏன்னு எனக்கு தெரியல. அப்படி வேணான்ற எண்ணம் உனக்குள்ள இருந்ததுன்னா இப்பவே சொல்லு, எல்லாம் இங்கேயே நிறுத்திக்கலாம். அது உன்னை டென்ஷன் பண்ணதான் நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். இங்க பாருமா, உன்னை தவிர நான் வேற யாரை கல்யாணம் பண்ணிக்க போறேன்? எனக்கு உன்னை தவிர வேற யாரு இருக்கா? அதனாலதான் நான் உன்னை அடிக்கடி பார்க்க வரேன். இங்க பாரு, நீ இப்படியே நின்று பேசி டைம் வேஸ்ட் பண்ண போறியா? நீ முதல்ல வண்டியில ஏறு. குட் மார்னிங். நான் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சா சார்? குட் மார்னிங். வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மீட் மிஸ்டர் மகேந்திரன். நேத்து இவருடைய கம்பெனி பத்தி தான் நம்ம பேசிட்டு இருந்தோம். ஓ, கிளாட் டு மீட் யூ மிஸ்டர் மகேந்திரன். ஐ அம் லேகா. லேகா ஒரு என்ஆர்ஐ. உங்களுடைய ப்ராப்பர்ட்டி நேத்து அவங்களுக்கு பிடிச்சு போனதுக்கு அப்புறம் தான் பேங்க்குக்கு வந்தாங்க. அதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனும் நேத்தே அவங்களுக்கு நான் சொல்லிட்டேன். வேலையும் மற்றதை பத்தியும் நீங்க 2 பேரும் பேசிக்கோங்க. நம்ம வெளியில உட்காந்து பேசலாமா சார்? பேசலாங்க. சி மிஸ்டர் மகேந்திரன், எனக்கு இதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும்ல. எனக்கும் உங்களுக்கும் ரொம்ப நாள் பழக்கம் இருக்கு. அப்புறம் ஏல நடவடிக்கை ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் தான் அவமானம். இதை 2ஐயும் யோசிச்சுதான் நான் இவங்களை மீட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கேன். எல்லாருக்கும் பணம் கிடைக்கக்கூடிய டீல் நடந்ததுன்னா நல்லா இருக்கும். உட்காருங்க. நான் என் ஹஸ்பண்ட் ஃபேமிலி எல்லாரும் ரொம்ப வருஷமா லண்டன்ல தான் இருக்கோம். என் ஹஸ்பண்ட் அங்க பிசினஸ் பண்றாரு, மீன் சம்பந்தப்பட்ட பிசினஸ். எந்த இடத்துல பிசினஸ் பண்றீங்க? இங்கிலாந்துல முக்கியமான 3 இடங்களுக்கு சவுத் ஏசியால இருந்து மீனை வாங்கி விற்கிறது எங்களோட கம்பெனி தான். இப்போ முக்கியமா ஸ்ரீலங்கா, மாலி, மொரீஷியஸ் இப்படிப்பட்ட இடங்கள்ல இருந்து தான் நாங்க மீனை வாங்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறமா சவுத் இந்தியால இருந்து மீன்கள் எல்லாம் வாங்கலான்னு நாங்க முடிவு பண்ணிருக்கோம். கன்னியாகுமரியில இருந்து கொல்லம் வரைக்கும் இருக்கிற ஃபிஷிங் ஹார்பர்ல மீனை சேகரிக்க போறோம். அதோட ப்ராசஸிங்காக எங்களுக்கு ஒரு பிளான்ட் தேவைப்படுது. அதை பத்தி விசாரிக்கும் போதுதான் உங்க கம்பெனி பத்தி கேள்விப்பட்டோம். ஒரு காலத்துல அதிகமான மீன்களை ஏற்றுமதி பண்றதுல எங்க கம்பெனி ஒண்ணா இருந்தது. அப்புறம் ஏன் உங்க கம்பெனியை நீங்க விக்கிறீங்க? எல்லாம் கெட்டன இருந்தாங்க. அதை தவிர வேற என்ன சொல்றது? மிஸ்டர் மகேந்திரன், நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்க வேண்டாம். இப்ப நீங்க சொன்ன வார்த்தையை பிசினஸ் பண்றவங்க சொல்லவே மாட்டாங்க. ஒருவேளை நீங்க இப்படி நினைக்கிறதுனாலதான், ஒருவேளை நீங்க இப்படி ஆறதுக்கு காரணமா கூட இருக்கலாம்ல. அது என்ன வேணா இருக்கட்டும், அத பத்தி இப்ப நாம பேசுறதுக்கு வரல. நீங்க கம்பெனி விற்க போறீங்க, நான் அதை வாங்க போறேன். கம்பெனி ஓபன் பண்ணி காட்டட்டுமா? வேண்டாம், அதுக்கான அவசியம் இல்ல. பேங்கோட டாக்குமெண்ட்ஸ்ல இருந்தே எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு கிடைச்சிருச்சு. இனி பார்க்கணுங்கிறது இல்ல. இதுக்கப்புறம் விலையை பேசுறது தான் நம்ம செய்ய வேண்டிய விஷயம். ஆமா, இதுக்கப்புறம் ப்ராஃபிட் வர வேலையை தானே நம்ம பண்ண வேண்டியிருக்கோம். சரிதாங்க, நீங்களும் அதுக்கான விலையை சொன்னாதான் என்னாலையும் வாங்க முடியும்.
உங்க கம்பெனி ஸ்ட்ரைக்கால பூட்டப்பட்ட ஒரு கம்பெனி. பூட்டுறதுக்கு முன்னாடியே அங்க சரியா வேலை எதுவும் நடக்கலங்கிறது தான் உண்மை. இப்படி இருக்கும்போது பிளான்ட் எல்லாத்தையும் சரி பண்ணி மறுபடியும் கம்பெனி ஆரம்பிக்கணும்னா ஒரு 30 லட்சம் ரூபாய் பணத்தை மறுபடியும் செலவு பண்ணணும். ஸ்ட்ரைக்கை வாபஸ் வாங்கணும்னா வேலை செஞ்ச எல்லாருக்கும் சம்பளத்தை கொடுக்கணும். அதுக்கு குத்து மதிப்பா ஒரு 15 லட்சம் ரூபாய் தேவைப்படும். பேங்க்குக்கு நீங்க 4 கோடி ரூபாய் கட்ட வேண்டியது இருக்கு. நாங்க உங்க கம்பெனிக்கும் வீட்டுக்கும் என்ன வேலை சொல்றோம்னா ஒரு 4.5 கோடி ரூபாய். ஐயோ, அந்த விலை ரொம்ப கம்மியா இருக்குங்க. சி மிஸ்டர் மகேந்திரன், பேங்க் அந்த ப்ராப்பர்ட்டியை ஏலத்துல விட்டா கூட கண்டிப்பா உங்களுக்கு 4.5 கோடி ரூபாய் கிடைக்காது. அதுல இருந்து ஏலத்துக்காக செலவு பண்ண பணத்தை கழிச்சா கூட உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்னு யோசனை பண்ணி பாருங்க. என்னோட ஆஃபர் இதுதான். 75 லட்சம் ரூபாயை நான் உங்களுக்கு கொடுக்கறேன். உங்களுக்கு ஓகேன்னா நம்ம அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். அந்த பெரிய அமௌண்ட்டை நான் ஏன் கொடுக்கறேன்னா, இத்தனை வருஷம் உங்களுக்காக உழைச்ச அந்த கம்பெனியை நீங்க விற்க போறீங்கன்னு நினைச்சுதான் கொடுக்கறேன். என்ன சொல்றீங்க மிஸ்டர் மகேந்திரன்? விலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல நான் கொஞ்சம் அதிகமாவே எதிர்பார்க்கிறேன். முடியாது. 75 லட்சம் ரூபாய்க்கு மேல கொடுக்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அந்த பணமே ரொம்ப அதிகம்னு எனக்கு தெரியும். அந்த பிளான்ட்டை சரி பண்ணி ரன் பண்றதுக்குள்ள 5.25 கோடிக்கு மேல ஆகும் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் முதற்கொண்டு. வாங்க நம்ம மேனேஜர் கிட்ட போய் பேசலாம். என்னோட டீல் கரெக்டா இல்லையான்னு அவரே சொல்லட்டும். யார் நீங்க? அனி, அப்படின்னா நீ அந்த பேரை இன்னும் மறக்கவே இல்லை. அனி, நீ எங்க இங்க? இங்க நீ என்னை எதிர்பார்க்கவே இல்லை, அப்படிதானே? நான் 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 இங்க தான் இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு கல்ஃப்லயே நடந்த எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. உன் அண்ணன் செத்து போனதும், நீ உன் அண்ணனோட ஃப்ரெண்டையே கல்யாணம் பண்ணதும், நீ இப்போ இங்கே வந்து தான் தங்கிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எல்லாம் தெரிஞ்சும் எதுக்கு நீங்க வந்த? நான் வருவேன்னு உன்கிட்ட சொல்லிட்டு தானே போனேன். அப்புறம் அந்த உறவை முடிச்சது யாரு? நானா இல்லை நீயா? இங்க அந்த மாதிரி நடந்து போச்சு. அதுவும் ஏன் இஷ்டத்தோட இல்ல. இஷ்டத்தோட இல்லைன்னு எனக்கு தெரியும். அதனால தான் உன்னை தேடி நான் இங்கே வந்திருக்கேன். அனி, நீ இங்க வந்திருக்கவே கூடாது. இதுக்கு முன்னாடி நான் எத்தனையோ தடவை இங்கே வந்திருக்கேனே. அது எல்லாமே என் கல்யாணத்துக்கு முன்னாடி ஆச்சு. கல்யாணம், அதனால உன் வாழ்க்கையில சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம். ஆனா உனக்கு கல்யாணமானது எனக்குள்ள எந்த மாற்றமும் உருவாக்கல. அதனால தான் உன்னை பார்க்கறதுக்காக நான் இங்க வந்திருக்கேன். என் நிலைமை உனக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? நீ கல்ஃப்ல இருந்து திரும்ப வந்தது எல்லாமே எனக்கு தெரியும். பிரிஞ்சு போனவங்க மறுபடியும் சேராம இருக்கிறது தான் 2 குடும்பத்துக்கும் ரொம்ப நல்லது. அதனாலதான் நீ மறுபடியும் திரும்ப இங்க வந்துட்டேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் விட்டுட்டேன். நான் இந்த ஊரை விட்டு எதுக்காக வெளியே போனேன்னு உனக்கு தெரியும்ல. உன் அப்பாவும் அண்ணனும் என்னோட குடும்பத்துக்கு பண்ணாத பிரச்சனையே கிடையாது. ஏதோ எனக்கு நல்ல நேரம்ன்றதுனால கொஞ்சம் வருஷத்துக்கு முன்ன உங்க அப்பாவோட ஆளுங்க கிட்ட இருந்து எப்படியும் நான் தப்பிச்சிட்டேன். நான் செத்துட்டேன்னு நினைச்சு அவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. நான் 4 மாசமா என்னோட கை காலு எல்லாம் உடஞ்சி போய் என் பாதி உயிரோட நான் ஹாஸ்பிட்டல்ல கிடந்தேன்.
அது எதனாலன்னு உனக்கே தெரியும்ல. உன்னை நான் லவ் பண்ணதுனால தான். எல்லாம் எனக்கு தெரியும் அனி. இது எல்லாமே நான் பண்ண தப்புதான். நான் தானே உன்னை காதலுங்கிற உறவுக்குள்ள வர வச்சேன். ஆனாலும் என்னை முதல்ல கைவிட்டு போனது அது நீ தானே. இவ்வளோ சீக்கிரத்துல நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டல. நான் மறக்கவே இல்லை அனி. என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு அப்படிங்கறத மட்டும் தான் என்னால இப்ப கேட்க முடியும். என்னை லவ் பண்ணி ஏமாத்தின உன்னை நான் எப்படி மன்னிப்பேன்? தான் பொண்ணை காதலிச்சதுக்காக என்னை சாகடிக்க துணிஞ்ச உன் அப்பாவை நான் எப்படி மன்னிப்பேன்? அனி ப்ளீஸ், என் ஹஸ்பண்டுக்கு பழைய கதைலாம் எதுவுமே தெரியாது. தயவு செஞ்சு சொல்லிடாத. என்ன நீ உன் வீட்டுக்குள்ள கூட கூப்பிட மாட்டியா? நான் மட்டும்தான் இங்க இருக்கேன். அதனாலதான் உன்னை உட்கார சொல்லவே இல்லை. இதுக்கு முன்னாடியும் நீ மட்டும் தனியா இங்க இருக்கும்போது தான் நான் வந்திருக்கேன். நான் அதை எதையும் மறக்கவே இல்லை. ஆனா நீ அதை எதையும் நினைச்சு கூட பார்க்கல. அதை எல்லாத்தையும் மறந்துடக்கூடாதுன்னு தான் நான் முயற்சி பண்றேன். அவ்வளவுதான். நீ உள்ள வந்து உட்காரு. உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்க அப்பா இந்த வீட்டையே மாத்தி வச்சுட்டாரு போல. நீ உட்காரா நீ. சரி. உனக்கு குடிக்கிறதுக்கு என்ன வேணும் ஹனி? டீ கொண்டு வரட்டுமா, இல்லனா ஜூஸ்? எனக்கு எது பிடிக்கும்னு உனக்கு தெரியாதா? அதை எடுத்துட்டு வா. எவ்வளவு நேரம் ஆனாலும் நான் அதுக்கு வெயிட் பண்றேன். அது வந்து நான் நீ டீ எப்படி போடுறன்னு பார்க்கறதுக்காக நான் இங்க வந்தேன். ஹனி ப்ளீஸ், நான் இன்னைக்கு ஒருத்தரோட பொண்டாட்டியா இருக்கேன். அது இன்னைக்கு. இதுக்கு முன்ன நேத்து நீ யாரா இருந்த? என்னோட காதலியா? நான் எப்பவும் அந்த நினைப்புல தான் இருக்கேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.